இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு பேரும் எவ்வாறு சிக்குகிறார்கள் என்று பார்த்தால் அதுதான் ஒரு விசித்திரமாக இருக்கிறது. இது தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது சில தொழில்நுட்ப வசதிகளால் இந்த குறித்த இரண்டு ஜோடிகளும் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் சிக்குவதற்கான தொழில்நுட்ப தகவலை விரிவுரையாளரின் மகன் தான், அதாவது இந்த இரண்டு ஜோடிகளையும் சிக்க வைத்தது விரிவுரையாளரின் மகனினுடைய தொழில்நுட்ப உதவிதான் என்று கூறப்படுகிறது போலீசார் தரப்பில். இந்த ஜோடி தப்பிச் செல்லும் போது விரிவுரையாளரின் ஏடிஎம் அட்டையை குறிப்பாக கிளிநொச்சி பரந்தன் பகுதியிலே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அது பயன்படுத்தியது மட்டுமல்லாது குறுந்தகவல் விரிவுரையாளரின் தொலைபேசிக்கு சென்றுள்ளது. அத்துடன் திருகோணமலையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் QR குறியீட்டை பயன்படுத்தி எரிபொருள் நிரப்பியுள்ளனர். அதன் பின்னரும் அவருடைய கை தொலைபேசிக்கு குறுஞ்செய்தி ஒன்று சென்றுள்ளது. இது தவிர கொலையின் பின்னர் தனது தொலைபேசியை நிறுத்தி வைத்திருந்த விரிவுரையாளரின் மகள் திருகோணமலைக்கு சென்ற பின்னர் வாடகைக்கு வீடொன்றை எடுத்து, பாருங்கள், தாய் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். குறித்த விரிவுரையாளரின் மகள் வாடகைக்கு வீடொன்றை எடுத்திருக்கின்றார். வீடொன்றை எடுத்து அதில் பால் பொங்கி அவர் முறைப்படி குடிபுகின்றார். அதன் பின்னர் பார்த்தால் திருகோணமலையில் உள்ள இவர்கள் வசிப்பதற்கு முற்பட்ட போது அந்த குறித்த பெண்ணினுடைய கைத்தொலைபேசி இயல்பாக இயங்க தொடங்கிய பின்னர் தான் அந்த தகவல் அந்த சகோதரர், அதாவது விரிவுரையாளரின் மகனுக்கு கிடைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கைது இடம்பெற்றதாகவும், அதாவது இரண்டு ஜோடிகளின் இருப்பிடத்தை விரிவுரையாளரின் மகன் ரஜரட்டை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாக இருக்கக்கூடியவரின் தகவலின் அடிப்படையில் தான் கைது செய்ததாக போலீசார் தரப்பு கூறுகின்றனர். விரிவுரையாளரை கொன்ற பின்னர் அந்த வீட்டில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட நகை, அடகு வைத்த பணத்திலேயே அவர்கள் திருவோணமலையில் புதிதாக ஒரு வீடு எடுத்திருக்கின்றார்கள். தாயை படுகொலை செய்திருக்கின்றார்கள். தாய் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார். ஒரு நடு வீதியிலே வீசப்பட்டிருக்கிறார், அடர்ந்த காட்டு பகுதியிலே. அதன் பின்னர் இவர்கள் இயல்பான வாழ்க்கையை ஒரு 19 வயது யுவதி வாழ்கின்றார். திருவோணமலையில் இந்த யோடி யாழ்ப்பாணம் அழைத்து வரப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போதுதான் சடலமாக வீசப்பட்டது தெரிய வந்திருக்கின்றது. சடலம் வீசப்பட்டது மட்டுமல்லாது இளைஞனின் தகவலின் அடிப்படையில் தனன்கிளப்பு பகுதிக்குள் தான் இந்த சடலம் வீசப்பட்டதை இளைஞன் ஒத்துக்கொண்டிருக்கின்றார். அவரது சடலம் அதன் பின்னர் அந்த பிரேத பரிசோதனைகள், ஆனால் உடலில் ஒரு சில பாகங்கள் கூட, ஏனென்றால் பொது வழியில் வீசப்பட்டிருந்ததால் சில பாகங்கள் கூட உடலில் இல்லை என்று அங்கு பார்த்தவர்கள் கூறுகிறார்கள். இது இப்போது எல்லோரோட முணுமுணுக்கப்படுகின்றது. இந்த ஒரு விடயம் இப்படி நடந்து விட்டது, படுகொலை இப்படி செய்வதா என்றெல்லாம் ஆதங்கப்பட்டுக் கொள்ளுகின்றார்கள் எம்மில் இருக்கக்கூடிய பலர். இப்போது இந்த சம்பவங்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? தமிழ் சமூகம் இந்த சம்பவம் தொடர்பில் இது ஒரு படுகொலை, இந்த சம்பவம் இன்னும் ஒரு வாரம் பேசப்படலாம், குறைந்தது 2 வாரங்கள் பேசப்படலாம். இன்னும் ஒரு செய்தி வந்து அந்த செய்தியை கடந்து சென்று இந்த செய்தி ஒரு சிறிய செய்தியாக மாறிவிடும், அல்லது இது ஒரு காலப்போக்கிலே இவ்வாறு நடந்தது என்று கூறப்படும். ஆனால் இதனுள் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சம்பவம் இருக்கின்றது. அவற்றையும் பார்த்துவிட்டு